ஹலோ மக்களே, வணக்கம். நம்மோட ஸ்டுடியோவுக்கு வந்து வணக்கம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விருந்தினர் வந்திருக்காரு. மோகன்குமார் ராமகிருஷ்ணன். அடிக்கடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய யூடியூப் ஃபினான்ஸ் அவேர்னஸ் இந்த மாதிரியான சேனல்ஸில் வந்து நீங்கள் ரெகுலராக பார்ப்பீங்க. நேற்று இவர் வந்து லெட்டர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ சொல்கிறாரு, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறாரு. அதனால் வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன வந்து மாறுதல் நடக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நிசம்னா என்ன மோகன்? லெட்டர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. நிசம் அப்படின்றது சொல்ற என்ஐஎஸ்எம் சொல்லுவாங்க பொதுவா. நிசம் அப்படின்னு நடுவில் ஒரு வவல் கிவல் வந்திருந்தா அதை நாசா மாதிரி ஒரு வார்த்தையாவே சொல்லியிருக்கலாம். என்ஐஎஸ்எம் தான் ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். இது என்னன்னா செபியோடைய ஒரு கெப்பாசிட்டி பில்டிங் இனிஷியேட்டிவ், ஒரு எஜுகேட்டிவ் ஆர்ம் ஆஃப் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா நீங்க வச்சுக்கலாம். இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, சில நாலேஜ் கண்டென்ட்டை எக்ஸாம் வடிவத்தில் கொடுத்து அந்த எக்ஸாம் சர்டிஃபிகேஷன் மாதிரி கொண்டு போய் அந்த சர்டிஃபிகேஷன் முடிக்கிறவங்கள ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கான தகுதியை உடைய ஒரு நபரா அங்கீகரிப்பாங்க. ஸோ நீங்க சாஃப்ட்வேர்லலாம் பார்ப்பீங்க. சிசிஎன்ஏ, சிஸ்கோ சர்டிஃபைட் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர். அத படிச்சிட்டாருன்னா, அவர் நெட்வொர்க் சார்ந்த வேலைகள்லாம் பார்க்கலாம் அப்படின்னு வச்சிருக்கிறது மாரி, இப்ப நீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணும் மியூச்சுவல் ஃபண்ட்ல அப்படின்னா, அதுக்கு என்ஐஎஸ்எம் உடைய சீரிஸ் விஏ. வின்றது இந்த ரோம் லெட்டர். சில பேர் அத வின்னு சொல்லுவாங்க. வின்னா 5 தானே, 5ஏன்னே சொல்லாமே அப்படின்னு நம்பர் வச்சு சொல்லுவாங்க. கமாடிட்டி படிக்கணும்னா சீரிஸ் 16 இருக்கு. நீங்க ஆர்ஐஏ ஆகணும்னா சீரிஸ் 10A 10B இருக்கு. ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட் ஆகணும்னா சீரிஸ் 15 இருக்கு. இப்படி ஒரு செட் ஆஃப் எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் சர்டிஃபிகேஷன் வடிவத்தில் வச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 100% ஓன்டு பை செபி. ஓகே. இவங்களுடைய கேம்பஸ் வந்து பத்தல்கங்கான்னு ஒரு இடம். சவுத் மும்பையில் பக்கத்துல வரும். இப்ப புதுசா கட்டப்போற ஏர்போர்ட்ல இருந்து ஒரு 1/2 மணி நேரத்துல போயிடலாம் நம்ம. அங்க 72 ஏக்கர்ல இருக்கு. ஓகே. ரொம்ப பெரிய கேம்பஸ். சும்மா YouTubeல என்ஐஎஸ்எம் கேம்பஸ்ன்னு போட்டீங்கன்னா, ஒரு பெரிய கேம்பஸ் நீங்க பார்ப்பீங்க. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஓப்பன் பண்ண ஒரு கேம்பஸ். ஸோ ஓகே. இவ்வளவு தனித்துவம் மிக்க ஒரு ஆர்கனைசேஷன் தான் என்ஐஎஸ்எம். அன்பார்ச்சுனேட்லி இந்த என்ஐஎஸ்எம் உடைய தேர்வுகள எழுதுறதுக்கு சென்னை போன்ற மாநகரத்துல ஒரே ஒரு சென்டர் தான் இருக்கு. ம். அதுவும் வடபழனியில பார்க்கிங் கூட கஷ்டப்படுற மாதிரி. இப்ப அங்க மெட்ரோ வேலைலாம் வேற நடக்குது. ம். செங்கல்பட்ட சார்ந்த ஒருத்தர் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாருன்னு வைங்க. அவர் செங்கல்பட்டுலேருந்து வடபழனி போய் இத எழுதணுமா? அப்படின்னும் போதே ஒரு சோம்பல் வந்துரும். ம். அடுத்து ஒண்ணு ஆரம்பிச்சாங்க நுங்கம்பாக்கத்துல. அது நுங்கம்பாக்கம் வந்து ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் மாரி. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய சென்டர் அது. ம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய அலுவலர்கள் மட்டுமே அங்க போய் பரீட்சை எழுதிப்பாங்க. அது வந்து யுஏஎன் ஏதோ ஏதோ போட்டிருப்பாங்கல்ல கரெக்ட்டா? ஆ நீங்க நிதம் நிதம் நிதம்னா வந்து ஏஆர்என் குடுப்பாங்க. ஆமா. அந்த மாரி எம்ப்ளாயி இயுஐஎன். இயுஐன்னு இருக்கு. ஓகே. அது அவங்க ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க ஆமா. எம்ப்ளாயீஸ எழுத வைப்பாங்க. ஆ. அவங்களுக்கு எம்ப்ளாயி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் மாரி அது ஆக்ட் ஆகும். ஓகே, ஓகே. நான் சொல்றேன் இந்த வடபழனி கேம்பஸ்க்கே நீங்க சும்மா வண்டி எடுத்துட்டு போய் பாருங்களேன். அங்க என்எஸ்சி ஐடி சென்டர் அது. ம். இப்ப என்எஸ்சின்ற அமைப்பு வெளிய போயிட்டதுனால, டெக்ஸ்டரோட சென்டரா ஆக்ட் ஆகுது. இந்த மியூச்சுவல் ம். ஃபண்ட் எழுத போறவங்களும் அங்க இருப்பாங்க. இன்சூரன்ஸ் முகவர் ஆக போறேன் ம். அப்படின்னு எல்ஐசில இருந்து ஒரு கேங் வருவாங்க. ஓகே, எல்ஐசி, மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் தேர்வுகளும் அங்க தான் வந்து நடைபெறும். ஓகே. இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டேட் கேப்பிட்டல், இத்துணூண்டு ஒரு 30 கம்ப்யூட்டருக்குள்ள தான் நீங்க ஃபினான்ஸ் கோர்சஸ்லாம் முடிக்கணுன்றதுக்கான ஒரு கட்டமைப்பு வந்து இருக்கு. ம். இது என்ன ஓர வஞ்சனை அப்படின்னு விசாரிக்கும்போது தான் தெரிஞ்சது. நம்ம ஊர்ல அந்த எக்ஸாம்லாம் எழுத விருப்பம் தெரிவிக்கிறவங்களே கம்மி தான். கம்மி. இத எழுதி முறையான அங்கீகாரத்தோட வியாபாரம் பண்ற ஆட்களே கம்மி. ம். இது டெக்னிக்கல் சாயில் பை நேச்சர். நம்ம ஊர்ல ஐடி ம். படிப்பாங்க. ஆமா. ஜாவா சொல்லி தர இன்ஸ்டிடியூட் எக்கச்சக்கம் இருக்கும். .NET ம். இன்ஸ்டிடியூட், ப்ராஜெக்ட் இன்ஸ்டிடியூட் நெறைய இருக்கும். ஓகே. இந்த மாரி என்ஐஎஸ்எம் உடைய கோர்ஸ்களுக்கு கத்துக் குடுக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட்ஸுமே கம்மி. ம். உங்க ஊர்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறவங்களே இந்தியால 100 பேர்னா, உங்க ஊர்ல 4 பேர் கூட இருக்க மாட்றாங்க. ம். ம். பெரிய விருப்பம் வரல. அதனால தான் நாங்க வந்து சென்டர்ஸ விரிவாக்கல அப்டின்னாங்க. ஓகே. இது எனக்கு ஒரு பெயின் பாயிண்ட்டா உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. இப்ப நானே அடுத்து சீரிஸ் 13 எக்ஸாம் எழுத போலாம். ம். பிஎம்எஸ்க்கான எக்ஸாம் எழுத போலாம். எஸ்ஐஎஃப் எக்ஸாம் எழுத போலாம் அப்டின்னா, ம். எனக்குமே இதே சிக்கல் தான் வரும். நான் ஓகே. திரும்ப வடபழனியில ஸ்லாட்டுக்காக காத்திருக்கணும். அது திருப்பதி ம். தேவஸ்தான டிக்கெட் மாதிரி சில குறிப்பிட்ட எக்ஸாம்க்குலாம் மாசத்துக்கே 3 ஸ்லாட் தான். ஓஹோஹோ! அந்த 3 ஸ்லாட் அன்னைக்கு இப்ப என் வீட்ல ஏதாவது ஒரு கல்யாணம், காது குத்து அப்டின்னா, நான் அத அடுத்த மாசம் வரைக்கும் காத்திருக்கணும். ம். ம். ஸோ என்ஐஎஸ்எம் ஏஜிஎம் கிட்ட இத சொன்னப்போ, அவரு அங்கருந்து ஃப்ளைட் புடிச்சுட்டு வந்துட்டாரு. ம். இதுக்கு ஒரு வழி இருக்கு. ம். உங்க ஊர்ல எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் நெறையவே இருக்கு. ம். இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூட்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் இன்ஸ்டிடியூட், மேனேஜ்மென்ட் இன்ஸ்டிடியூட்ஸ். அவங்க கூட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டா, ஓகே. அங்க அவங்களோட கம்ப்யூட்டர் லேப் இருக்கும். அந்த ஆ. கம்ப்யூட்டர் லேப நாம சென்டரா மாத்தலாம். அங்க ஒரு 15 கம்ப்யூட்டர் இருந்துச்சு அப்டின்னா, அங்க சிசிடிவி கேமராஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி, ம். ஆரம்பத்துல அந்த காலேஜ் பசங்க மட்டும் எழுதுற மாரி வச்சுப்போம். தேவைப்பட்டுச்சுன்னா 3 ம். சைக்கிள்னு சொல்லுவாங்க. அவங்க பாஷையில சைக்கிள்னா என்னன்னா,
30 பேர் தேர்வு எழுதுனா அது ஒரு சைக்கிள். ம். ஒரு 90 பேர் தேர்வு எழுதிட்டாங்கன்னா 3 சைக்கிள். ஓகே. அந்த கல்லூரியில 3 சைக்கிள் முடிஞ்சிருச்சுன்னா, அந்த ம். கல்லூரி அது பொதுமக்களுக்காக கூட ஒரு தேர்வு சென்டரா அத வச்சுக்கலாம். ஓகே. நீங்க கேஎஸ்ஆர் திருச்செங்கோடு காலேஜ் பார்த்தீங்கன்னா, அது ஒரு டெஸ்ட் சென்டர். ஓகே. ஓகே. ஆஸ் ஆஃப் நவ் கேஎஸ்ஆர் ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் அத எழுதுறாங்க. ம். ஸோ இது சென்னையில சில கல்லூரிகள்ல கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் முயற்சி எடுத்தப்போ, பல்லாவரம்ல இருக்கக்கூடிய ஐசரி கணேசன் சாருடைய வேல்ஸ் காலேஜ் அது ஓகே. ஒத்துக்கிட்டாங்க. ஓகே. கேளம்பாக்கம் நான் ம். ஜியோகிராஃபி வைஸாவே பிரிச்சேன். ஓகே. சரி ஓகே. பல்லாவரம் ஒரு இடம், கேளம்பாக்கம் ஓல்டு மகாபலிபுரம் ரோடு. ம். இந்துஸ்தான் காலேஜ் அதுக்கு அக்ரி பண்ணிட்டாங்க. ஓகே. ஆவடி நீங்க திருவள்ளூர் மாவட்டத்த கேட்டர் பண்ணணும் அப்படின்னா, ஆவடியில செயின்ட் பீட்டர்ஸ் யூனிவர்சிட்டி இருக்கு. அவங்க ம். தே அக்ரீட் ஃபார் இட். சரி. ஸோ, இப்ப இந்த 3 நிறுவனங்களுடைய இந்த என்ஐஎஸ்எம் லெட்டர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ண வச்சது தான் அந்த ஃபோட்டோகிராஃப் நீங்க பார்த்தது. ஸோ, இனிமேற்பட்டு நம்ம ஆட்கள் எக்ஸாம் எழுத சிரமப்பட வேண்டாம். அவங்கவங்க லொக்காலிட்டியிலே வரும். இது ஒரு ஸ்டார்ட் தான். இது இன்னும் இன்கிரீஸ் ஆச்சுன்னா, ஒரு 10, 20 காலேஜ கூட அத கொண்டு வரலாம். முதல்ல காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இத பத்தின அவேர்னஸ் கொண்டு வரணும். ஸோ, ஓகே. இப்படி ஒரு எக்ஸாமுக்கான தனித்துவத்தையும் நம்ம புரிய வச்சுட்டோம் அப்படின்னா, இங்க ஃபார்மலா இத டிஸ்ட்ரிபியூஷன் ஆங்கிள்ல எடுத்துக்கிறதுக்கான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நெறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க. ம். ம். அவர்கள் வந்தாலே ஒழிய, நீங்க கடைக்கோடி தமிழனுக்கு டிஜிட்டல் அசெட்ஸ பத்தியோ, இல்ல மார்க்கெட்ஸ் பத்தியோ அவேர்னஸ கிரியேட்டே பண்ண முடியாது. எல்லாம் ம். அந்த டிவி நிகழ்ச்சி ஒண்ணு நடந்தது. நீயா ம். ம். நானான்ற ம். மாரி. ம். கடைசியா தங்கம் வாங்குங்க அப்படின்னு தீர்ப்பு சொல்லிட்டு போயிடுற மாரி முடிச்சுருவாங்க. ஆயிடும். ஸோ இத தெளிவா சொல்றதுக்கு வி நீட் குவாலிட்டி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வித் ஓகே. ஃபினான்ஷியல் நாலேட்ஜ். ம். ம். இத கிரியேட் பண்றதுக்கு இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹெல்ப் பண்ணணும். இப்ப பண்றாங்க. ஓகே. இந்த வீடியோவே யாராவது ஒரு ஹெச்ஓடியோ, பிரின்சிபலோ பார்த்தா கூட, யூ கேன் ம். கான்டாக்ட் மீ. ஓகே. ஓகே. சின்ஸ் ஐ அம் a kind of a person who has a closer affinity towards ஓகே. the top level of NISM and SEBI. ம். 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 என்னால இத கொண்டு போய் அத ரெக்டிஃபை பண்ண முடியும். கரெக்ட் தான் மோகன். ஆக்சுவலா ம். நான் இங்க வந்து கோயம்புத்தூர்ல நான் வந்து போய் எழுதும்போது, சரி. நிசம் எழுதும்போது, அந்த இடம் தானான்னு எனக்கு பெரிய டவுட் இருந்தது. ஏன்னா போர்டு கீடு இல்லையா? போர்டு வந்து ரொம்ப சின்னதா இருந்தது. சரி. பார்க்கிங்க்கு இடம் இல்ல நிஜமாவே. ஆ. பைக் பார்க்கிங்க்கு இடம் இல்ல. ஆ. பைக் எல்லாமே வந்து அப்படியே ஒரு இத்னூண்டு இடத்துல நிறுத்திட்டு உள்ளார போய் எழுதிட்டு வந்தேன். அநேகமா உங்களுக்கு எல்லா சந்தேகமே வந்துருக்கும்ல. அந்த இடத்துல கோடிக்கணக்கான பணம் புழங்கும் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியின் தேர்வு மையமா இது அப்படின்ற மாதிரி. அந்த டவுட் எனக்கு இருந்தது. ஏன்னா ஒரு இதுக்கு வந்து நல்லா விளம்பரம் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஃபீல் இருக்கு. ஏன்னா ம். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொன்னா வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னாலே வந்து அது ஒரு தேவையில்லாத ஒரு ஆளு அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எல்லாருக்குமே இருக்கு. ம். நான் இது வந்து எழுதும்போது எனக்கு என்னன்னா somehow வந்து ஐ நீட் டு பி ரிலேட்டட் டு திஸ். அதுல ஏதோ ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குதா? ம். அதுல எது வந்து ஈஸியா இருக்கு அப்படின்னு கேட்டா ஆக்சுவலா வந்து மியூச்சுவல் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம். நெகட்டிவ் மார்க்கிங் இல்லாத. நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. ஓவரால் நீங்க வந்து ஒரு 4-5 வருஷம் ஒர்க் பண்ணி ஒரு ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலே வந்து அது உள்ளார எழுதிடலாம். ம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு என்ன சொல்றது பெட்டரா வந்து எடுத்துட்டு போகலாம். ம். பட் நீங்க சொல்றது ரைட் தான். ம். இங்க வந்து கோயம்புத்தூர்ல சென்னையில எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. கோயம்புத்தூர்ல ஓரளவுக்கு வந்து சென்னையில பார்க்கிங் இருக்குங்க. பட் ஓகே. சென்னை மாரி நகரத்துல பார்க்கிங்கே நிறைய இருந்தாலும் நெறைய பேர் வருவாங்க. இல்ல ஆனா பேட்சஸா போகும். இப்போ ஆ. முதல் பேட்ச்காரர் வண்டிய வெளிய எடுக்கும்போது 2வது பேட்ச்காரர் வண்டிய உள்ள கொண்டு போவாரு. அந்த ஓகே. இடமே வடபழனியா நான் சொல்றேன் அந்த இடம். ம். கோடம்பாக்கம் வடபழனி சந்திக்கிற இடத்துல இருக்கும். ஓகே. மெட்ரோ வேலையும் நடைபெற்றுக் கொண்டிருக்குது இப்போ. அது கன்டினியூஸ் ப்ரொஃபஷனல் எக்ஸலன்ஸ்க்கும் அந்த சென்டரே தான் போட்டிருக்காங்க. ம். அது 3 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வர பீப்புளும் சில சமயம் அங்க ரைட்டிங் எழுதுறது உண்டு. சரி சரி. அப்படி இருக்கும்போது அது ரொம்ப பெரிய சிக்கல். அது ஏன் இத்தனை ஜாம்பவான்கள் தமிழ் கூறும் நல்லுலகத்துல இருக்காங்க? ம். இவங்க இத ஒரு பெயின் பாயிண்டாவே அத யாரு கண்ணுக்குமே அது போய் சேரல. ம். ஃபார்ச்சுனேட்லி இப்போ ஈகோசிஸ்டம் ரொம்ப நல்லா இருக்கு. நெறைய ஃபின்டெக் கம்பெனிஸ்லாம் வராங்க. ஓகே. அந்த ஃபின்டெக் கம்பெனிஸ் என்கரேஜ் பண்றாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நெறைய பேர் வரணும் அப்படின்னும்போது. ஓகே. ஸோ அல்டிமேட்லி எல்லாமே வந்து எங்க சேரும்னா, இங்க தான் வந்து சேரும். இந்த ம். சென்டர்லாம் போய் பரீட்சை எழுதிட்டு வாப்பா அப்படின்னுட்டு. அந்த இடம் கொஞ்சம் விசாலமாவும், அந்த இடம் கொஞ்சம் அது அங்க போகும்போதே என்டைசிங்கா இருக்கும். ஓகே. இந்த இடத்துக்கு நான் அடிக்கடி வரணும். இன்னும் நெறைய எக்ஸாம் படிக்கணும். ஓகே. அது ஓகே. என்னுடைய பிசினஸ்க்காக இல்லாட்டியும் என் அறிவு விருத்திக்காக. புரியுது. இப்ப நீங்க சீரிஸ் 15லாம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரிசர்ச் ம். அனலிஸ்ட்லாம். உங்களுக்கு ஒரு பிராடர் நாலேட்ஜ் அபௌட் ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சிரும். ம். இப்ப ம். நான் உங்களுக்கு அடுத்து அட்வைஸ் பண்றேன். நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. பட் இருந்தாலும் நீங்க அத எழுதுங்க. கண்டிப்பா. அது மேபி அனுபவம் சார்ந்து இயங்கக்கூடிய ஆட்கள். ஓகே. நெறைய ஃபினான்ஸ் வ்ளாக்ஸ் பார்க்குறவங்க, ம். அடிக்கடி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வெப்சைட் போயிட்டு ஃபண்டமெண்டல்ஸ்லாம் பார்க்குறவங்க, ஸ்க்ரீனர் நோண்டிட்டு இருக்கவங்க, ஆ. இவங்கலாம் படிக்காமயே கூட போய் எழுதலாம். அதுல டெக்னிக்கலுடைய எக்ஸ்போஷர் கம்மி. ஓகே. ஃபண்டமெண்டல்ஸ் தான் நெறைய வரும். ஓகே. நானே கேட்டேன் NISM ஜெனரல் மேனேஜர்ஸ்ட்ட. ம். ரிசர்ச் அனலிஸ்ட்ல ஏன் டெக்னிக்கலுக்கு ரொம்ப கம்மியா வச்சிருக்கீங்க? அங்க வந்து RSI பத்தி எதுவுமே இருக்காது. ஆஹா. அங்க இண்டிகேட்டர்ஸ் பத்தி எதுவுமே இருக்காது சிலபஸ்ல. ஓகே. அவங்க சொன்னாங்க, அதுக்கு தனியா CMT இருக்கு. சார்ட்டர்ட் மார்க்கெட் டெக்னீஷியன்னு. ஓ. பொதுவா அந்த ட்ரேடர்ஸ் அத எழுதுவாங்க. ஓகே. இந்த ஓகே. ட்ரேடிங் வகுப்புகள்லாம் எடுக்கிற பெரிய ஆட்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா, அவங்க பேர் பக்கத்துல CMTன்னு இருக்கும். ஓகே. அத பண்ணணும்னு நினைக்கிறவங்க அத பண்ணிட்டு போட்டும். ம். ஸோ ஸ்டாக்ஸ ரிசர்ச் பண்றதுக்கு ஃபண்டமெண்டல் நாலேட்ஜ் மட்டும் இருந்தா போதும். ஆஸ் இன்வெஸ்டர் அப்படின்ற ஆங்கிள்ல வி ஹவ் நாட் இன்க்ளூடட் தட் போர்ஷன் இன் இட் அப்படின்னாங்க.
ஓகே. அடுத்து நீங்க சீரிஸ் 15 பண்ணுங்க. ம். சீரிஸ் 15ல தோ நெகட்டிவ் மார்க்கிங் இருந்தாலுமே கூட, அத நீங்க துணிஞ்சு பாஸ் பண்ணிடுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. 25% தாங்க நெகட்டிவ் மார்க்கிங். ஸோ ஓகே. ஒரு கேள்வி தப்பா எழுதுனீங்கன்னா, ம். 1/4 மார்க் போகும். ம். நீங்க 100 கேள்வியுமே அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகே. நீங்க நெறைய பேர் கன்சர்வேட்டிவா பயந்துட்டு விட்டுருவாங்க. ம். துணிஞ்சு அட்டெண்ட் பண்ணுங்க. மோர் சரி, கொஸ்டின்ஸ் யூ ஆன்ஸர் உங்களோட ம். கான்ஃபிடன்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும். ஓகே. இப்போ நீங்க இந்த சென்டர் சொன்னீங்க இல்லையா? இப்போ காலேஜஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு. ம். இப்போ காலேஜ்ல வந்து இந்த இந்த மாரி நிசம் எக்ஸாம் பண்றதுனால, ம். வாட் இஸ் இன் இட் ஃபார் த காலேஜ்? காலேஜ்க்கு பெனிஃபிட் என்னன்னு கேட்கிறீங்க. காலேஜ்க்கு என்ன பெனிஃபிட்? அவங்களுக்கு ஒரு பெயின் எடுத்து அவங்க பண்றாங்க அந்த அப்படின்னு சொன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அவங்க குடுக்கும்பொழுது, அவங்களுக்கு எந்தெந்த விதத்துல பெனிஃபிட் ஆகும் இது? இல்ல இது இன்சென்டிவைஸ் பண்றாங்க. எப்படி ஓகே. பண்றாங்கன்னா, ம ஃபார் எக்ஸாம்பிள் 300ன்னு ஒரு கவுண்ட் வச்சிருக்காங்க. ஓகே. ஒரு வருஷத்துல ம். இந்த காலேஜ் இந்த சென்டர குடுத்து, ஒரு 300 பேர் அந்த எக்ஸாம கிளியர் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ம். இப்போ ஒரு கோர்ஸ் ஃபீஸா 1500 அந்த ஸ்டூடண்ட் வந்து பே பண்ணுவாரு. ஓகே. ஓகே. ஒரு மியூச்சுவல் நீங்க எழுதின எக்ஸாமே ம். வச்சுக்கிறேன். நீங்க என்ன எக்ஸாம் பிஏ எழுதிருப்பீங்க. ஆமா. ரூ. 1500 கட்டுனீங்களா? ஆமா. அது ஜிஎஸ்டி ஆமா. சேர்த்து கட்டியிருப்பீங்க. ஆமா. 1500 வச்சுப்போம். ம். அதுல 30% ரூ. 450 என்ஐஎஸ்எம் திரும்ப அந்த கல்லூரிக்கு குடுத்துரும். ஓஹோ! ஏன்னா அந்த அவங்க ம். இன்ஃப்ரா, அவங்க கம்ப்யூட்டர், அவங்க கரண்ட், ஆமா. அதுக்கு வேலையாட்கள் ஓகே. வர்றவங்க ஓகே. அந்த ப்ரூஃப் எல்லாம் செக் ம். பண்றதுக்கு ம். இதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்படி ஓகே. 300க்குள்ள அப்படின்னா ரூ. 300 வரும். 300க்கு மேல கேண்டிடேட்ஸ் எழுதுனாங்கன்னா ரூ. 450 வரும். ஓகே. இது ஓகே. ஒரு இன்சென்டிவைசேஷன். புரியுது. ஏன்னா அவங்ககிட்ட ஏற்கனவே இன்ஃப்ரா இருக்கு. ஏற்கனவே ம். ஃபயர்வால் இருக்கு. ஆமா. ஏஐசிடி அப்ரூவ் பண்ண எல்லா காலேஜ்லயும் டெஃபினட்டா ஒரு கம்ப்யூட்டர் லேப் 30 கம்ப்யூட்டர்ஸோட இருக்கும். ஆமா. ஸோ நீங்க அது நடந்ததுன்னா, நீங்க டேக் ஃபார் மீ இப்ப இந்த வீடியோ கூட ஒரு ரெக்கார்டிங்காவே இருக்கட்டும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காலேஜ் இன்ஃப்ரா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன் ம். பேன் இண்டியா கம்பேர் பண்ணும்பொழுது. ம். நம்மளோட மருத்துவக் கல்லூரிகளாகட்டும், இன்ஜினியரிங் கல்லூரிகளாகட்டும், கவுண்ட் வைஸ்ல சரி, பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு நம்மகிட்ட. ம். அத நம்ம லீவரேஜ் பண்ணும்பொழுது, ம். ராபிட் ஸ்ப்ரெட் இன் சர்டிஃபிகேஷன் இன்கிரீஸ் நடக்கும். எனக்கு ஓகே. சில விஷயங்கள்லாம் சொல்லும்போது ரொம்ப ஷாக் ஆச்சு. கடந்த வருடம் தமிழகத்துல இந்த என்ஐஎஸ்எம் தேர்வுகள் எழுதினவங்க, தமிழகத்த காட்டிலும் பின்தங்கின மாநிலம்னு நம்ம சொல்ற சில நான் பேர் சொல்ல விரும்பல. இல்ல சொல்லுங்க பரவால்ல. நாட் நோன் ஃபார் நாட் நோன் ஃபார் ஃபினான்ஸ்ன்னு சொல்லலாம்ல. ஃபினான்ஸ்னு சொல்லலாம். இப்போ ஒரிசால சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஒரிசாவோட தமிழ்நாட்டுல கேபிட்டல் என்ன? புவனேஸ்வர். உங்களுக்கு தெரியுது. நிறைய பேருக்கு தெரியாது. ஒரிசால எவ்வளவு சர்டிஃபிகேஷன் பண்ணாங்களோ, ஏன்னா ஒரு கம்பெனின்னு யோசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் நாட் அ வே லைக் ஐ அம் டீமீனிங் அதர் இல்ல, ஸ்டேட். இல்ல. ஏன்னா நீங்க இப்போ ஒரு கம்பெனி அப்படின்னு சொன்னா, ம். தமிழ்நாட்டுல டிவிஎஸ் இருக்கு, மகாராஷ்டிரால இந்த கம்பெனி இருக்கு, குஜராத்ல வந்து நமக்கு அம்பானி, அதானி ஏதாவது இருக்கும். ஆனா வந்து டக்குன்னு வந்து ஒரிசா அப்படின்னு சொன்னா வந்து ம். இட்ஸ் நாட் நோன் ஃபார் பிசினஸ். அது வந்து given. அது பல ஆனா விஷயத்துக்கு அங்கிருந்து சைலண்டான மாநிலம் தான். சோ நீங்க அதுல இருந்து இவ்வளவு பேர் எழுதுறாங்க, நம்மள விட பெட்டரா வந்து எழுதுறாங்கிறது வந்து ஆக்சுவலா ஷாக்கிங். இல்ல எவ்ரி ஸ்டேட் ஹஸ் அ டிஸ்ட்ரிக்ட் கேபிட்டல்ஸ். நீங்க ஒரு பேங்க்லாம் எடுத்து பாருங்க. டெஃபினட்டா பேங்க்ஸ்க்கு ஒரு டார்கெட்ஸ் இருக்கும். அவங்க எம்ப்ளாயிஸ முடிக்க வைக்கணும்னு. கொஞ்சம் கொஞ்சமா இந்த அசெட்ஸ நோக்கி, ஐ மீன் ஈக்விட்டி அசெட்ஸ நோக்கி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ நோக்கி மக்கள் மூவ் ஆகும் பொழுது, ஆப்வியஸா அதுக்கான டிஸ்ட்ரிபியூஷன் எக்கோசிஸ்டமும் வளரத்தானே செய்யும். நீங்க இப்ப எல்ஐசில இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஒரு பிராண்ட் நேமா வளர்ந்திருக்கிறதுக்கு காரணம் எல்ஐசி ஏஜென்ட்ஸ் தான். ஒரு காலத்துல அவங்கலாம் 80s 90ஸ்லாம் அவங்க போகாத வீடு இல்ல. இப்ப எந்த வீட்ல என் கிராமத்துல போய் பார்த்தாலும் ஒரு பெரிய கேலண்டர் இருக்கும். குடுத்தது எல்ஐசி முகவர் கணேசன். இதெல்லாம் அவங்க பண்ண வேலைகள். அதன் மூலமா நிறைய அவேர்னஸ் அவங்கலாம் கிரியேட் பண்ண மாரி ஃபுட் சோல்ஜர்ஸ். ஃபுட் சோல்ஜர்ஸ்னு வச்சுக்கலாம். இப்ப டிஜிட்டல் இருக்கு, டைரக்ட்டாவே எல்லாம் பண்ணிக்கலாமே, ஆப்பே இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னாலும், ஃபார் அ கண்ட்ரி லைக் இந்தியா, ரெகுலர் வில் ஆல்சோ கோஎக்ஸிஸ்ட். கரெக்ட் தான். இது நடக்கும். நீங்க கமிஷன் தட்ஸ் அ டிஃபரண்ட் பார்லமெண்ட்ஸ். அவங்க பண்ற உழைப்புக்கு அவங்களுக்கான இல்ல இன்சென்டிவ்ஸ் கிடைக்குது. ஆனா என்ன தெரியுமா? இப்போ 10 இயர்ஸ் சம்திங் தான் வந்து ரெகுலர்ங்கிற டைரக்ட்ங்கிற ஒரு இதை வந்து செபி ரொம்ப கிளியரா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மியூச்சுவல் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொன்னா வந்து கையில கொடுத்துருவான், திரும்பி போயிடுவான். அப்புறம் வந்து இந்த என்ட்ரி லோடு அந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் இருந்தது. சில மியூச்சுவல் எல்லா இடத்துலயும் இருக்க மாதிரி தான் ராட்டன் ஆப்பிள் ஒரு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா இப்போ எப்படின்னா மியூச்சுவல் டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொன்னா நீங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த 0.5 0.6 வாட் எவர் நீங்க எக்ஸ்ட்ராவா இருக்கு பாத்தீங்களா, அதை விட ஜாஸ்தியா ஒரு ரிட்டர்ன்ஸ் அவனுக்கு கிடைக்குதான்னு சொல்லிட்டு அவன் நிஃப்டியோட வச்சு கம்பேர் பண்ணுவான். இல்லன்னா ஒரு வருஷத்துல வந்து அவன் என்ன பண்ணலாம்னா அழகா டைரக்ட் போயிடலாம். இப்ப என்ன சொல்லுதுன்னா செபி கஷ்டப்பட்டு அவனுக்கு நீ வேலை செய், இல்லன்னா அவனுக்கு காசு கிடைக்காது. இல்ல இப்போ இந்த ட்ரைலிங் கமிஷன் மாடலே ஒரு ரினைசன்ஸ் தானே. சும்மா நம்மளும் கொடுத்தோம் ஸ்டேட்டாவே எடுத்த உடனே இன்சூரன்ஸ் மாதிரி போட்ட உடனே 30% கமிஷன் எடுத்துட்டு போற மாதிரி இல்லாம காத்திருந்து வருஷ முடிவுல என்ன இருக்கோ அதுக்கு தான் ட்ரைலிங் கமிஷன் கொண்டு வந்ததே ஒரு மாஸ்டர் கரெக்ட் தான். இப்ப எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைச்சதும் நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்கு சாதகமான ஒரு விஷயம் தான். என்னோட இது என்னன்னா இந்த பேஸ் எக்கோசிஸ்டம் வளரணும், இன்ஃப்ரா வளரணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அதுக்கான டெஸ்ட் சென்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்ட். இது கோயம்புத்தூர்ல சின்னதா இருக்குன்னு சொல்றீங்க, சென்னையிலுமே சின்னதா தான் இருக்கு.
சரி எந்த ஊர்ல தான் பெருசா இருக்கு திருச்சி பசங்களை கேட்டா அவங்களும் அதான் சொல்றாங்க. எவ்வளவு சென்டர்ஸ் இருக்கும் இதுல? ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கும் ஒண்ணு இருக்கு. ஒண்ணு சில இருக்கு. புது நியூலி ஃபார்ம் டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கு இல்ல. சரி, சரி. கள்ளக்குறிச்சியில இல்ல. அவங்க பக்கத்து அண்டை மாவட்டத்துக்கு தான் போறாங்க. ஓகே, ஓகே, ஓகே. நீங்க 38 மாவட்டம்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, NSCIT சென்டர்ஸ் ஹார்ட்லி ஒரு 20 கூட இருக்காது. ஓகே. ஸோ இந்த 20 சென்டர நம்பி தான் இதுதான் வந்து இன்குபேஷன்ஸ் மாரி. ம், ம், ம். நீங்க சொல்ற அந்த ஃபுட் சோல்ஜர்ஸ உண்டு பண்ணி ஆமா. அனுப்பக்கூடிய இடங்கள். இத இன்கிரீஸ் பண்றதுக்கான ஒரு முயற்சியில தான் அது இப்ப நான் இறங்கியிருக்கேன். சரி. இப்போ MFDங்கிறது ஈசி அப்படின்னு பார்த்தோம். ம். இப்போ RIAன்னா என்ன? RAன்னா என்ன? ஏன்னா எல்லாரும் சொல்லும்போது வந்து ம். நான் இத பத்தி நான் பேசுறேன், இந்த ஸ்டாக் பத்தி பேசுறேன், வாட்டெவர். நீங்க உங்களோட RIA கிட்ட போய் பேசுங்க அப்படிங்கிறாங்க. RIA, RA பார்க்கறதுக்கே ஒரே மாதிரி இருக்கு. ம். அதுல வித்தியாசம் இருக்கா? என்ன எக்ஸாம்பிள்? நடுவுல ஒரு ஐ வந்திருக்கு. ஆர்யன்றவர் ரிசர்ச் அனலிஸ்ட்டுங்க. அவர் சரி. ஆராய்ச்சி பண்ணுவாரு. ஓகே, ஆராய்ச்சி முடிவுல கட்டுரையா தொகுப்பாரு. ஓகே, மணி கண்ட்ரோல் மாரி சைட்ல எழுதுவாரு. அவரோட ரிசர்ச் அனலிஸ்ட் நம்பர போட்டுப்பாரு. ஓகே, INH அப்படின்னு ஆரம்பிக்கும். ஓகே, ஓகே. செபி வெப்சைட்ல செபி இன்டர்மீடியரீஸ் அப்படின்ற ம். பக்கத்துக்கு போனீங்கன்னா, அந்த பக்கத்துல ஒரு சிறப்பம்சம் இருக்கும். இப்போ ம். இன்னைக்கு தேதி டிசம்பர் 20ன்னு வச்சுக்கோங்க. ம். செபி இன்டர்மீடியரீஸ் பக்கத்த போய் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பிராக்கெட்ல டிசம்பர் 19 ஒரு நாள் ம். முன்னாடி தேதி போட்டிருப்பாங்க. ம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நேற்று இரவு 12 மணி வரைக்கும் ஓகே. இந்தியாவுல ரெகக்னைஸ்டு ரிசர்ச் அனலிஸ்ட் எத்தன பேரு? கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த எக்ஸெல் ஷீட்ட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இத நான் ஓகே. நம்ம மக்களுக்கு உங்க சேனல் ஆடியன்ஸ்க்கே சொல்றேன். இந்த ம். எக்ஸெல் ஷீட்ட டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க வேணா கண்ட்ரோல் Fன்னு போட்டு தமிழ்நாடுன்னு அடிங்க. உங்க பின்கோடுலயே யாராவது ஆர்ஏ இருக்காரான்றது உங்களுக்கு தெரியும். ஓஹோ! ஓகே, ரிசர்ச் அனலிஸ்ட் என்கிட்ட உங்க காச குடுங்க. ஓகே, அது உங்க சார்பா நான் முதலீடு பண்ணி உங்களுக்கு திரும்ப தரேன்னு சொல்ல முடியாது. ஓகே. அவர் உங்ககிட்ட பணம் வாங்குற ஆள் கிடையாது. ம். தன்னுடைய அறிவ உங்களுக்கு விக்கிற ஆள். அது ம். கால்ஸ் குடுக்கலாம், ம். ரிப்போர்ட்ஸா எழுதலாம். ஓகே. அவங்களுக்கும் எக்கச்சக்க கட்டுப்பாடுகள்லாம் உண்டு. அவர் குடுக்குற ரிசர்ச் ரிப்போர்ட்ட பார்த்து, அவரே அவரோட இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல அத அக்குமுலேட் பண்ணக்கூடாது. அப்படியா? அதுவும் உண்டு. அது எப்படி அப்படி அது? பண்ணா பயாஸ்னஸ் வந்துரும்ல. ஓஹோஹோ! இப்ப நான் ஒரு ஆர்ஏ. ஓகே. இது நடந்தது. ஒரு செய்தி வாசிப்பாளர் ஓ! இருந்தாரு. இந்த வீடியோ பார்க்குற பழம்பெரும் ஆட்கள், பழம் தின்னு கொட்ட போட்ட ஆட்களுக்குலாம் தெரியும். ஒரு தெரியும். செய்தி வாசிப்பாளர் என்ன பண்ணுவாரு, வடக்குல இருந்தார். ஆ. அந்த வடக்கு நண்பர் என்ன பண்ணாருன்னா, நாளைக்கு செய்தியில ஒரு விஷயத்த பேசப் போறாரு. ஸ்டாக்க பேசப் போறாருன்னா, இன்னைக்கு இரவு, இல்ல இன்னைக்கு மதியம் நான் ம். மாமியார் அக்கவுண்ட்லயும், ஒய்ஃப் அக்கவுண்ட்லயும் ஓ! லட்சக்கணக்குல வாங்கி வச்சுப்பாரு. வச்சுட்டு நாளைக்கு போயிட்டு உலகத்திலே சிறந்த கம்பெனி இதுதான்ப்பா. இந்த மாரி ஒரு மோட்டார் பம்ப் கம்பெனிய நான் பார்த்ததே கிடையாது அப்டின்னுவாரு. அவர் ஆ. சொல்லிட்டாரேன்னு லட்சக்கணக்கான பேர் போய் அத வாங்குவாங்க. ஸோ இப்ப என்ன நடக்கும்? அதுவரைக்கும் அந்த மோட்டார் கம்பெனி தூங்கிட்டு இருக்கும். ம். எங்கடா இருக்கு இவன் அட்ரஸ் எங்கன்னு தெரியாம இருந்த கம்பெனி. இவர் சொல்லிட்டாரு, மக்கள் வாங்குறாங்கன்றதுனாலேயே உங்களுக்கு சப்ளை டிமாண்ட்ல ரிக்கிங் நடக்கும். ஓகே. ஸோ நம்ம தலைவர் என்ன பண்ணுவாரு, ஒரு 5 நாள் பார்ப்பாரு. மாமியார் அக்கவுண்ட்ல இருந்த அத்தனையும் வித்துருவாரு. ம். இது 1 கம்பெனி, 2 கம்பெனி இல்ல. 30, 40 கம்பெனில இந்த மாரி பண்ணி விட்டார். ஓகே, ஸோ ஓகே. இதனால ரிசர்ச் அனலிஸ்ட் கட்டுப்பாடுகளாமும் இருக்கு. அவங்க ரெக்கமெண்ட் ஓகே. பண்றது அவங்க பர்சனல் போர்ட்ஃபோலியோல ம். அவங்களோட ம். அக்குமுலேஷன் பெர்சன்டேஜ்ல செக் பண்ணுவாங்க. ஓஹோ! இப்ப அவங்க வந்து சோசியல் மீடியால இப்ப இந்த மாரி யூடியூப் வீடியோ போடுறாங்கன்னு வைங்க. ஆ. அந்த யூடியூப் URL செபிக்கு அனுப்பணும். ஓஹோ! ஓகே, என்னைய ஓகே. எங்க பேட்டிக்கு கூப்பிட்டாய்ங்க. நான் போய் பேசினேன். ஓ! இதுதான் நான் பேசின லிங்க் ஓகே. அப்படின்ற மாதிரி. ம்ஹ்ஹ்ம். இது ஆராய்ச்சி. சில பேர் பண்ணும். இது ரிசர்ச் அனலிஸ்ட். இது RA நீங்க சொன்னது. RIல இன்னும் மோசம். ஓகே. அவங்கலாம் வாயவே தொறக்க மாட்டாங்க. அது ஒரு ரிலாக்சேஷன் வந்தாலும் இன்னும் பெட்டர் தான். ம். இப்போ RIA யாரு? ரிசர்ச் அனலிஸ்ட் சொல்லிட்டேன். தன்னுடைய அறிவின் பால் சில ஆராய்ச்சிலாம் பண்ணி, ம். இந்த முடிவு கட்டுரையில உங்களுக்கு விக்கிற நபர் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே. அவருடைய அந்த பிடிஎஃப்ப நீங்க காசு குடுத்து வாங்கிக்கலாம். ம். அவர்கிட்ட நீங்க ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ்ல நீங்க போய்க்கலாம். சரி. ஐயா என்னென்னலாம் வாங்கலாங்கய்யா? அப்படின்னா, ம். இதெல்லாம் வாங்கலாங்க. நான் ஆராய்ச்சி பண்ணி குடுத்துருக்கேன் அப்படிங்கிற சரி. மாரி. நிபுணத்துவத்தை விற்பவர் RA. ஓகே, ஓகே. RIA ஆன் தி அதர் ஹேண்ட் அவருக்கு உங்க பணத்த வாங்குறதுக்கு தகுதி இருக்கு. தகுதி இருக்கு. அவர நம்பி நீங்க உங்க காச குடுக்கலாம். ம். வருட முடிவுல என்ன பண்ணுவாரு, உங்க போர்ட்ஃபோலியோல 3% கமிஷனா வாங்கிப்பாரு. ஓகே, ஓகே. முன்னாடி அத கூட அவருக்கு ஜிபே பண்ணிட்டு இருந்தாங்க. ம், ம், இப்ப ம். என்ன ஆயிடுச்சு, செபிலியே வெப்சைட் தனியா போர்ட்டல் வந்துருச்சு. ஓ! அவருக்கு அவங்க கட்ட வேண்டிய காச கூட அவருக்கு தனியா நீங்க ஜிபே பண்ண வேண்டாம். ஓகே, செபிக்கு கட்டிட்டா போதும். செபி பார்த்து அவங்களுக்கு குடுத்துரும். ஓகே. ஸோ இந்த நபர்கள் செபி RIA ஆகறதுக்கு 10A, 10Bன்னு 2 எக்ஸாம் பாஸ் பண்ணணும். ம். இந்த எக்ஸாமோட வடிவமே ரொம்ப காம்ப்ளிகேஷனா இருக்கும். 150 கொஸ்டின்ஸ் வரும். நெகட்டிவ் மார்க்கிங்கு. நெகட்டிவ் மார்க்கிங் 0.25 இருக்கும். 60% 90 கொஸ்டின்ஸ் வந்து ஆப்ஜெக்டிவ் டைப் மாரி இருக்கும். ம். பாக்கி இருக்கிறது கேஸ் லெட் கொஸ்டின்ஸ். சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின்ஸ் மாரி இருக்கும். ஓகே. இப்ப எப்படின்னா, மிஸ்டர் மல்ஹோத்ரா ரிட்டயர் ஆயிருக்காரு. கையில ம். ₹20,00,000 வச்சிருக்காரு. ம். அவருடைய அட்வைசர் வந்து அவர் ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட்ஸ்ல போட சொல்றாரு. ம். மல்ஹோத்ரா ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட்ல போடலாமா? மல்ஹோத்ரா என்ன மாரி ஆளுன்னா, ஓகே. அவரோட ரிஸ்க் அப்பிடைட்ட டிஃபைன் பண்ணுவாங்க. அந்த ஆ. கேள்வியே இங்க ஆரம்பிக்கும். ம், ம், ம். காஷ்மீர்ல ஆரம்பிச்சு அந்த கேள்வியே கன்னியாகுமரியில முடியும். பேராகிராஃபா குடுப்பாங்க. அந்த பேராகிராஃப் படிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு நேரம் ஓடிட்டு இருக்கும். ஓகே, ஸோ ஓகே. 3 மணி நேரம் எக்ஸாம் இருந்தாலும் கூட 3 மணி நேரம் போறது தெரியாது. ஓகே, ஓகே. நான் என் எக்ஸ்பீரியன்ஸ்ல 4 மணி நேரம் எக்ஸாம்லாம் எழுதியிருக்கேன்.
ஓகே. எஃப்ஆர்எம்லாம் எழுதுங்க. குளோபல் அசோசியேஷன் ஆஃப் ரிஸ்க் ப்ரொஃபஷனல்ஸ் சொல்லுவாங்க. ம். எங்க பேங்கிங் இண்டஸ்ட்ரியில இருக்கவங்கலாம் எழுதுவாங்க. ரிஸ்க் ம். வெர்டிகல் போறவங்க, ஆப்பரேஷன் மார்க்கெட் ரிஸ்க் போறவங்கலாம் எஃப்ஆர்எம் எக்ஸாம் எழுதுவாங்க. எஃப்ஆர்எம் ஓகே. எக்ஸாம்லாம் 4 மணி நேரம். ம். நடுவுல ஒண்ணு கூட போட மாட்டாங்க. அப்புறம் ரிலாக்சேஷன் குடுத்தாங்க. போட்டு போலாம்டா. அதான் யோசிச்சேன். என் பின்னாடியே வந்து பார்ப்பீங்களாடா? அப்படின்ற மாரிலாம். எக்ஸாமோட டியூரேஷன் அதிகம். ஆ. காம்ப்ளெக்ஸிட்டியும் அதிகம். 10A முடிச்சிட்ட பிறகு 10B படிப்பீங்க. 10B இதையும் முடிச்சிட்டீங்கன்னா, ம். நீங்க அகாடமிக்கலி குவாலிஃபைட் டூ பிகம் அ RIA. ஆ. இப்போ அது 10A சொல்றீங்கல்ல. 10A, ம். 10B போட்டா வந்து போர்டு போட்டு உட்காந்துக்கலாம். 10A முடிச்சா என்ன பண்ணலாம்? எதுவுமே பண்ண முடியாதா? எதுவுமே பண்ண முடியாது. RIA 2மே முடிக்கணும். 2மே நீங்க முடிக்கணும். பாதி வேலை ஏன் முடிச்சா அத போதும். 2ஆ உடைக்கிறாங்க அப்பன்னா? ஏன் 2ஆ உடைக்கிறாங்க அப்படின்னா, நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மாரி ஈஸி கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட் ஆ. டிஸ்ட்ரிபியூட்டர்ல என்னன்னா, ம். நீங்க ஒரு நல்ல ஃபண்ட் மேனேஜர கை காட்டி விடுறீங்க. ஆமா. வேற சில வேலை. சமயம் உங்களோட அனுபவத்துல எக்ஸிட்டும் சஜெஸ்ட் பண்ணுவீங்க. ம். இங்கருந்து வெளிய வந்துடலாம்ப்பா, அங்க போலாம்ப்பா அப்படின்னு சொல்றீங்க. சரி. ஆனா நீங்க பண்ண 15 ரிசர்ச் அனலிஸ்ட்ட வச்சுட்டு ஆலோசனைலாம் பண்ணிட்டு இல்ல. ஆ. அதான் ஆமா. ஃபண்ட் மேனேஜர் பண்றாரு. போர்டு பண்ணுது. ம். RIAல அந்த வேலையும் சேர்த்து நீங்க தான் பண்ணணும். ஆமா. ஸோ உங்க வேலை போர்ட்ஃபோலியோ பிரிக்கிறதோட மட்டும் இல்ல, டெய்லி ரிசர்ச்ல உட்கார்றதுலயும் இருக்கும். ஓகே. அதனால தான் உங்களுக்கு 2 பார்ட்டுமே வந்து மேண்டேட்டரியா வச்சிருக்காங்க. 10A, 10B 2மே முடிக்கணும். ரிசர்ச் அனலிஸ்ட்டோட 15A காட்டிலும் 10A, 10B காம்ப்ளெக்ஸ் ஆனது. ரிசர்ச் ரிசர்ச் அனலிஸ்ட். அனலிஸ்ட்டுடைய NISM சீரிஸ் 15 எக்ஸாமை விட ஓஹோஹோ! ஆமா, NISM ஆமா, ஆமா. சீரிஸ் 10A, ஒன் ஆஃப் த 10B டஃபஸ்ட்னு காம்ப்ளெக்ஸ். பார்த்தேன். ஒன் ஆஃப் த டஃபஸ்ட். நிசம்ல. அது உண்மையிலேயே அந்த டெடிகேஷனோட உட்கார்ந்து ஒரு வேள்வி மாரி படிக்கிறவங்களுக்கு அது ஈஸியா கிளியர் பண்ணிட்டு தே கேன் பிகம் ம். RIA. இன்னொன்னு என்னன்னா வந்து, நீங்க இன்ஜினியரிங் படிச்சாலும் பரவால்ல. ம். இது ரீசென்ட்டான இது. இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப இது இருந்தது. போஸ்ட் கிராஜுவேஷன் தான் வேணும். 5 இயர்ஸ் இருக்கணும். ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ம். போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து நீங்க ஏதாவது ஒரு அந்த பிகாம், காமர்ஸ், ஈவன் எக்கனாமிக்ஸ், ரிசர்ச் கேபிட்டல் அனலிஸ்ட் கூட மார்க்கெட்ஸ். அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தது. இப்ப ஆ. பார்ட் டைம் ரிசர்ச் அனலிஸ்ட் ஓகே. அலோவ் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நிசம் பொறுத்தவரைக்கும் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரொம்ப தளர்த்தப்பட்டிருக்கு. ம். நிசம்ங்கிறது ஒரு இல்ல அது செபி தளர்த்துச்சு. செபி தளர்த்துச்சு. நிசம் இஸ் a content provider மாரி. நிசம் ஆமா. நிசம் வந்து ஒரு இது மாதிரி. ஸோ அவங்களோட தளத்துல போயிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஆனா நிசம் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் மட்டும் தான் கொடுக்கும். ஆமா. நீங்க போயிட்டு அதுக்கு MFD பாயிண்ட் நீங்க வந்து ARN வேணும் அப்படின்னு சொன்னா வந்து அதை வந்து நீங்க அந்த ஆம்பி ஆம்பி கிட்ட போயிட்டு நீங்க வந்து பண்ணணும். அதே சிலர் மாதிரி வந்து RIA பண்றவங்க பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட போர்ட்டல் ஒண்ணு இருக்கு. ஆமா. அங்க போயிட்டு தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அந்த வாக் த்ரூ வந்து ஆமா. கொஞ்சம் பெருசு. ப்ராபபிலி அதுக்கு நம்ம தனி வீடியோவே போடணும். அது உங்க ஆடியன்ஸ்ல இருந்து யாராவது நான் ஆகணும் அப்படின்னு பிரியப்படுறவங்க யாராவது இருந்தாங்கன்னா, அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணி ஏன்னா அந்த வீடியோலாம் போட்டா வியூஸ் போகாது. போவாது. நீங்களே கஷ்டப்பட்டு ChatGPT எல்லாம் வச்சு என்னென்னமோ அனிமேஷன் போட்டுலாம் பண்றீங்க. சரி, இன்னொன்னு ஒரு டவுட். இப்போ நீங்க இந்த ஸ்மார்ட் ட்ரெய்னர் கரெக்ட்டா? ஆமா. அதுவும் வந்து நிசம்ல ஏதோ ஒரு எக்ஸாம் இருக்குது கரெக்ட்டா? கரெக்ட். இப்போ நிசம் கிட்ட போயிட்டு நான் வந்து அந்த எக்ஸாம்க்கு நான் வந்து அப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நிசம் will not check whether I have this experience etc. இல்ல பண்ணாது. So நிசம் இஸ் பியூர்லி அகாடமிக் பாடி. இப்போ correct. இவன் +2 பையன் கூட இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். காலேஜ் பையன் கூட இருக்கிறான். எக்ஸாம் தானே எக்ஸாம் எக்ஸாம் எழுதி எழுதணும்னு ஆசைப்படி எழுதிக்க அப்படின்றோம். ஆனா நீங்க போய் எங்க போய் ஆமா. கேட்கும்போது அது பிராக்டிஸ் பண்ணும்போது தான். ஆமா ஆமா ஆமா. BABL முடிச்சிட்டன்றதுனால அட்வொகேட் உட்கார முடியாதுல்ல. பார் கவுன்சில் பிராக்டிஸ் பண்ணலாம். அந்த லாஜிக் தான். ஆமா, கிட்டத்தட்ட அதே லாஜிக்க மார்க்கெட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் செபியோட பர்வியூ என்ன, NISM ஓட பர்வியூ என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சிரும். ஓகே ஓகே. சரி, என்ன கடைசியில ஒரு கடைசியில பஞ்ச். பஞ்சா என்ன திருக்குறள் தான் சொல்லணும். தொட்டனை தூரும் மனக்கு இனி மாந்திருக்கு கட்டணை தூரும் அறிவு. ஸோ நீங்க நாலேஜ் இஸ் பவர்னு சொல்லுவாங்க பொதுவா. அந்த நாலேஜ் எந்த இடத்துல எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்கான ஆர்கனைஸ்டு பாடிஸ் இருக்காங்க. இவங்ககிட்டலாம் போனா பெருசா மேஜிக் இருக்காது. ரொம்ப போரிங்கா இருக்கும். முண்டேனா இருக்கும். இங்க கலரா மசாலாலாம் போட்டுலாம் சொல்லி தர மாட்டாங்க. ஒருத்தர் சமீபத்தில 600 கோடி எடுத்துட்டு போனாரு. டான்ஸ்லாம் ஆடுவாரு. அவர மாரிலாம் இங்க டான்ஸ் ஆடிலாம் சொல்லி தர மாட்டாங்க. NISM உடைய பிடிஎஃப்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, பொம்மைக்கு மேல போட்டிருக்காது. 120 பக்கமும் பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கும். பட் அத நீங்க தாண்டிட்டீங்க, படிச்சுட்டீங்க, அந்த அனுபவ அறிவு வந்துருச்சு, அந்த நாலேட்ஜ் வந்துருச்சு அப்படின்னா, யூ வில் ஃபீல் எ டிஃபரண்ட் பெட்டர் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப். அத இப்ப என்கிட்ட ஒரு 7 சர்டிஃபிகேஷன் இருக்கு. NISM ஓட. அது பெருமைக்கு பண்ணிக்கல. சும்மா LinkedInல டெய்லி ஏதாவது போடணும் அப்படின்றதுக்காக போடல. அந்த ஒண்ணு படிக்கும்போது தான் நான் அதுவரைக்கும் என் வாழ்க்கையில கத்துக்காத ஒரு விஷயத்த நான் கத்துக்கிட்டேன். நீங்க இப்போ ஆங்கிலத்தில ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எஜுகேஷன் இஸ் த புரோகிரசிவ் டிஸ்கவரி ஆஃப் யுவர் இக்னரன்ஸ் அப்படின்னுவாங்க. மேல மேல ஒண்ணு கத்துக்கும்போது, இது நாள் வரைக்கும் அது தெரியாம இருந்திருக்கே அப்படின்னு அறியாமை ஒரு வாட்டி நம்ம வெல்லுவோம். ஸோ NISM அந்த மாரி பல வாய்ப்புகள உங்களுக்கு அளிக்குது. அதோட சீரிஸ் ஆஃப் சர்டிஃபிகேஷன்ஸ் இப்போ கோபி ஷேர் பண்ணுவாரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்ல. அத பாருங்க. நீங்க உங்களோட ஆதார், பான் இது 2ம் இருந்தா, நீங்க NISMல ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடலாம். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு பிடிச்ச ஒரு எக்ஸாம் எடுத்து நீங்க படிச்சு பாருங்க. அது ஒரு சர்டிஃபிகேஷனா தரும்போது 3 வருஷம் வேலிடிட்டி தராங்க. நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ண ஒரு ஃபீலிங் வந்து அது உங்களுக்கு குடுக்கும். நீங்க லேட்டரா இந்த துறையிலேயே ஒரு விற்பனரா ஆகுறீங்களோ, இதையே ஒரு பிசினஸா எடுத்துக்கிறீங்களோ, டிஸ்ட்ரிபியூட்டரா மாறுறீங்களோ, அதெல்லாம் செகண்டரி.
பட் யூ வில் ஃபீல் யூ காட் சம் நாலேஜ் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் பை என்ரோலிங் இன்டு NISM வெப்சைட். இன்னொன்று அந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து ஃபீ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா 30,000 50,000 PMP அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி. இதில் வந்து 1500 3000 அந்த மாதிரி எல்லாமே வந்து nominal 1500 காஸ்ட்லின்னு சொல்றாங்க. அது ஒரு பக்கெட் பிரியாணியோட கம்பேர் பண்ணிக்கங்க, உங்களுக்கு அது காசு தெரியாது. பக்கெட் பிரியாணி 1700 ரூபாய், கிட்டத்தட்ட ஒரு குவாலிஃபைடு ரொம்ப ரெஸ்டாரண்ட்ல ரொம்ப வாங்குனீங்கன்னா நாமினல் தான். ஏன்னா ஃபினான்ஸ்க்கான ஒரு சர்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப கம்மியான இல்ல இதுதான். இந்தியாவில் அது ரொம்ப கம்மி. நம்ம நான் சொன்ன கார்ப்லாம் ம். 1.5 லட்சம் இல்லாம போயிட முடியாது. எஃப்ஆர்எம் பார்ட் 1 முடிக்கணும், பார்ட் 2 முடிக்கணும். CFA ஆ. லெவல் 1 முடிக்கணும், லெவல் 2 முடிக்கணும், லெவல் 3 முடிக்கணும். ஏன்னா ஈவன் இப்போ இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் ஆல்சோ, ஃபினான்ஷியல் பிளானிங் ஸ்டாண்டர்ட் போர்ட்ஸ் வந்து அவ்வளோ சல்லிசான ரேட்லலாம் அது கொடுக்கல. பட் ஆன் தி கான்ட்ரரி NISM since it is governed by SEBI அப்படின்றதுனால, எஜுகேஷன் ஃபார் ஆல்ன்றதுனால ரொம்ப மினிமலான அமௌண்ட் வச்சிருக்காங்க 1500. கரெக்ட். ஏன்னா ITIL நீங்கள் வந்து PMP பார்க்குற எல்லாருமே வந்து ஒரு ஐடி துறையிலலாம் இருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்ரைனிங் வந்து பயங்கரமாக இருக்கும். எதை படிக்கிறதுன்னு தெரியாது. ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 50,000 60,000 70,000லாம் செலவு பண்ணுவாங்க. இல்ல அவங்க சென்னை சாப்டருக்கு நான் செஷன்ஸ் எடுத்திருக்கேன் PMP. அப்படியா? ஸோ நிசம் பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஈஸி டு என்ன சொல்கிறது, அட்லீஸ்ட் ஒரு ட்ரை கொடுக்கலாம் சில விஷயங்களில். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து டெஃபினெட்லாக தே கேன் கிராக். அதுதான் வந்து ஈவன் நீங்க அண்டர் என்னோட கிராஜுவேட் முடிச்ச ஒரு ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா, நீங்க போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமா கூட NISM ஆஃபர் பண்றாங்க. 2 இயர்ஸ் கோர்ஸ் மாதிரி. ஓஹோ. நீங்க ஆ, ஆ, ஆ. மத்த காலேஜ்ல MBA படிக்கிறதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டா கூட யூ கேன் திங்க். நீங்க பத்தல்கங்கா கேம்பஸ்லயே வந்து ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் கேம்பஸ், ப்ளூம்பர்க் டெர்மினல் இருக்கு. ம்ஹும். 90 லட்சம் நீங்க ஆனுவல் மெயின்டெனன்ஸ் காசு கொடுக்கணும். ப்ளூம்பர்க்கோட அவ்வளோ பெரிய லேபை நீங்க வடிவமைக்கணும் அப்படின்னா, ஓகே. ஆனுவல் ஆக்சஸ்லாம் அத்தனை கம்ப்யூட்டருக்கு வாங்கணும்னா, அவங்க வாங்கி ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட்டா வச்சிருக்காங்க. நீங்க ஓகே. போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமா படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க. இன்ஃபேக்ட் லாவை கூட கம்பேர் பண்ணி LLBயும் சேர்த்து ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் கொடுக்குறாங்க. அவங்க சைட்டு போய் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஓகே 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 இன்ட்ரெஸ்டிங். ஓகே மோகன், சூப்பர். நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. இன்னொன்று இது யாராவது வேற அகாடமிஷியன் பார்த்துட்டு இருக்கீங்க, இஃப் யூ ஆர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆர் பிரின்சிபல் ஆஃப் சம் காலேஜ், நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்க கல்லூரிகளுக்கும் நீங்க பண்ணணும்னு பிரியப்பட்டீங்கன்னா, யூ கேன் மெயில் மீ மோகன்குமார். டிஸ்கிரிப்ஷன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கீழே போடுறேன். போடுறேன். நான் என்னென்ன லிங்க்ஸ் இருக்கோ சொல்லுங்க. எனக்கு மெயில் பண்ணாலே போதும். I'll take it forward. ஷூர் ஷூர். ஓகே மோகன். அவங்க தேங்க்யூ. டொமைன் ஐடியில இருந்து பண்ணுங்க. நீங்க Gmail இருந்து பண்ணாதீங்க. பிகாஸ் ஐ நீட் சம் ஆத்தென்டிசிட்டி ஆல்சோ. ஷூர் ஷூர் ஷூர். தேங்க்யூ. ஓகே, தேங்க்ஸ் மோகன். பை. நன்றி, வணக்கம். வணக்கம். ஓகேங்க, இன்னைக்கு நம்மோட ஸ்டுடியோவுக்கு வந்து நான் ஆன் ஆன் பண்ணிக்கிறேன். பண்ணுங்க. நீங்க ஏதாவது பேர் வச்சிருக்கீங்களா? ஹாய் சோல்ஜர்ஸ், ஹாய் இன்வெஸ்டர், வருங்கால கோடீஸ்வரர்களே. இந்த மாதிரி சில செபி ஸ்மார்ட்ஸும் இருக்காங்க. அந்த செபி ஸ்மார்ட் அவங்க சேர் உடைச்சிட்டேன். இல்ல இது வெளியே வந்தது பிரச்சனை இல்ல. ஃபோன் பாருங்க. ஃபோன் இல்ல அது ரெக்கார்டிங் ஓடிட்டு தான் இருக்கு. இதை போடுங்க, ப்ளூபர்ஸ்ல போடுங்க.